ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. சனி பிரதோஷம். பிரதோஷம் என்பது அனைத்து தோஷங்களும் ஒடுங்கும் காலம் பிரதோஷமாகும். சிவபெருமான் ஆழகால நெஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை அன்று அமையும் பிரதோஷ வழிபாடு சிறப்பான நல்ல பலன்களை தரும். தேய்பிறையில் திரையோதசி திதியில் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவது மகா பிரதோஷம் எனப்படும். இந்த பிரதோஷத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்களைப் போன்று 1000 மடங்கு சிறந்த நல்ல பலன்களை தரும். வரும் 6/4/2024 அன்றும் இந்த மகா பிரதோஷம் தேய்பிறையும் திரையோதசி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து மகா பிரதோஷமாக வருகிறது. அன்றும் பிரதோஷ வழிபாடு செய்வதும் திருக்கோவிலுக்கு சென்றும் சுவாமி தரிசனம் செய்வதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். பிரதோஷ வேளையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவனோட நடராஜர் அம்சத்தின் திருநாமங்களை, அதாவது திருநாமங்கள்னால் சிவனோட பேர்கள், நடராஜர் அம்சத்தில் இருக்கிற பேர்களை தியானம் செய்கிறதும் சிறப்பாக இருக்குங்க. ரிஷபத்தில் மதிசூடிய மகேஸ்வரனை தேவியுடன் ரிஷபாரூட மூர்த்தியாக பிரதோஷ சமயத்தில் வழிபடுவோர் 1000 அசுவமேத யாகங்களை செய்த பலனை பெறுவர். அதாவது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப வாகனத்தில் பிறை சூடிய, அதாவது சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான் தன்னோட துணை தேவியாருடன், அதாவது பார்வை தாயாருடன் ரிஷப வாகனத்தில் உலா வருவார். அன்னைக்கு அதை தரிசனம் செய்கிறதே சிறப்புங்க. அது 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை தரும். இது மாலை வேலை பூஜைங்க. பிரதோஷ தினத்தன்று நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வில்வதளத்தால் அர்ச்சனை செய்வதும் வில்வ ஜலத்தால் அபிஷேகம் செய்வதும் சிறப்புங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சனைக்கு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்போது அதேமாரி வில்வதளங்களையும் எடுத்துகிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வில்வதளம், வில்வ மாலை, அருகம்பில் மாலை, வில்வதளங்களால் அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பாக அமையுங்க. அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டும் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். அபிஷேக ஆராதனை நெய்வேத்தியங்களுக்கு தேவையான சுத்தமான பசும்பால், தயிர், நெய், நல்லெண்ணெய், சந்தனம், விபூதி, சுத்தமான மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, வெல்லம், பூக்கள், புஷ்பங்கள் இவற்றில் பக்தர்களால் முடிந்தவற்றை சுத்தமான முறையில் திருக்கோவிலுக்கு தந்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.